போயிடலாமா? ஓகே. ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. இன்றைக்கி முன்னாடியே கிளாஸ் வச்சதுக்கான காரணம், ஸோ லீவுன்றனால ஈவினிங் ஏதாவது வெளில போவீங்க, ஸோ அதனால தான் இந்த டைம் சூஸ் பண்ணேன். கரெக்டாக அந்த 4:30 to 5:30 முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரீ ஆகிடுவீங்கன்ட்டு. பட் என்ன எதிர்பார்த்தாலும் கொஞ்சம் வர்ற பிள்ளைங்க தான் ரெகுலராக வந்துட்டுருக்கீங்க. 1 or 2 அப்படியே மிஸ் பண்ணிடுறீங்க. எப்படி என்ன டைம் கொடுத்தாலும் அப்படி தான் இருக்குது. ரைட்டா? சரி, அது பரவாயில்ல. எஸ்கேப் வெலாசிட்டி பேசிகிட்டு இருக்கோம். நேற்று எஸ்கேப் வெலாசிட்டிக்கு 2 ஈக்குவேஷன் போட்டேன். எஸ்கேப் வெலாசிட்டி √2gm/r இல்லை, இன்னொன்று √2gr. ரைட்டா? இப்போ நான் 2 கண்டிஷன் சொல்லித்தர போகிறேன். 2 கண்டிஷனுக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல போகிறீங்க. உனக்கு தெரிஞ்சதை சொல்லு, தப்பானா பரவாயில்ல, கொஞ்சம் வெளிப்படையாக நல்லா பேசுங்க என்கிட்ட. ரைட்? கவனமாங்கணி. இது என்னோட வெலாசிட்டி, இது எஸ்கேப் வெலாசிட்டி. என்னோட வெலாசிட்டி கம்மியாக இருந்து எஸ்கேப் வெலாசிட்டி அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? பாடி எஸ்கேப் ஆகி வெளியில் போகுமா, இல்லை திரும்ப கீழே வந்து விழுந்துருமா? சும்மா சொல்லு, என்ன ஆகும்? உங்கள்கிட்ட தான் கேட்டுட்ருக்கேன். இப்போ எஸ்கேப் வெலாசிட்டியை விட அதிகமாக கொடுத்தா மேலே எஸ்கேப் ஆகி போய்டுன்னு சொல்லிட்டேன். அதை விட கம்மியானால் அந்த பாடி என்ன ஆகும்? எஸ்கேப் ஆகி போகுமா? போகாது சார். திரும்ப எங்கே விழுந்துடும்? கீழே விழுந்துடும்ல? ஆமாம் சார். ரைட்டா? ஸோ செர்டைன் ஹைட்டு, இப்போ இந்த பாடியோட ரேடியஸ், சரி எர்த்தோட ரேடியஸ் 6, எர்த்தோட ரேடியஸ் 6, அந்த பாடி இங்கே இருக்குது. நீங்கள் கொடுத்த வெலாசிட்டி எஸ்கேப் வெலாசிட்டியோட கம்மியாக இருக்குது. அப்போது இந்த பாடி செர்டைன் ஹைட் போயிட்டு திரும்ப கீழே விழணும், இதுதான் கண்டிஷன். அப்போ என் கேள்வி, எவ்வளோ ஹைட் போகும்? எவ்வளோ ஹைட் போகும் கற்றுக்கலாமா? எவ்வளோ ஹைட் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஏற்கனவே ஹைட்டுக்கு ஒரு ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஹைட் ஈக்குவல் டு v²r/2gr - v². ஞாபகம் இருக்கா? நேற்று கற்றுக் கொடுத்தனே. ஹைட்டு v²r/2gr - v². நேற்று கற்றுக் கொடுத்த ஃபார்முலா. நான் திரும்ப கூட இதை படிப்பீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 2gr பார்த்ததும் உனக்கு என்ன ஞாபகம் வருது? தோ இல்லை சார், அதை ஸ்கொயர் பண்ணால் வந்துடும்ல. அப்போது v²r/ve² - v². இந்த ஃபார்முலாவில் தான் சம் கேட்க போகிறாங்க. என்ன தெரியுமா கேட்பாங்க? ஒரு பாடியை சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்திலிருந்து மேலே தூக்கி போடுறீங்க. மேலே தூக்கி போடும்பொழுது அந்த பாடி எவ்வளோ ஹைட்டு போயிட்டு திரும்ப கீழே விழும்? ஒன்னோட வெலாசிட்டி எஸ்கேப் வெலாசிட்டியை விட கம்மியாக இருந்தால் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஹைட்டு. ஹைட்டுக்கான ஈக்குவேஷன் v²r. vன்றது ஒன்னோட வெலாசிட்டி, எஸ்கேப் கிடையாது, பை ve². இதுதான் எஸ்கேப்பு. எஸ்கேப்பை விட கம்மியாக இருக்கிறதுனால தான் -v². கற்றுக்கிட்டீங்களா? ஃபார்முலா படிங்க ஒரு டைம். சுபாஷினி, குட் ஈவினிங். அப்போ h = v²r/ve² - v². h = v²r/ve² - v². நல்லா கற்றுக்கிட்டீங்களா? இதில் எப்படி சம் கேட்பாங்க? இந்த v கொடுத்துருவாங்க. இந்த v எப்படி கொடுத்துருவாங்கன்னா, v/2 எவ்வளோ ஹைட் போகும்? எஸ்கேப் வெலாசிட்டியை விட பாதி தான் கொடுத்தேன். இதே சம் நீங்கள் பார்க்கலாம். இந்த சம் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? சார், v²க்கு பதிலாக ve²/4, இங்கே ஒரு 6, இங்கே ve² - v²க்கு பதிலாக ve²/4. மேலே ve²/4 × r by 4 - 1 3ve²/4. 4 4 போயிடுச்சா? v² போயிடுச்சா? அதனால் r/3 அளவுக்கு ஹைட் போகும். அப்போ h = r/3 அளவுக்கு போயிட்டு திரும்ப வந்துடும். r/3 எவ்வளோ? 6400 km/3. சால்வ் பண்ணால் இது ஒரு ஆன்சர் வரப்போகுது. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? அப்போது கண்டிஷனை நீங்கள் பார்க்கணும். உங்களோட ஸ்பீடு எஸ்கேப் ஸ்பீடை விட கம்மியாக இருந்தால், உங்களோட ஸ்பீடு எஸ்கேப் ஸ்பீடை விட கம்மியாக இருந்தால் அந்த பாடி அகைன் திரும்ப கீழே விழுந்துடும். ரைட்டா? பூஜா, என்னாச்சுமா? கொஞ்ச நேரம் காணாமல் போயிட்டேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகல சார், சிக்னல் ப்ராப்ளம். இங்க மழை பெஞ்சிட்டு இருக்குது, அதான் போயிட்டு. இப்போ கிளியரா இருக்கா? எஸ் சார். ரைட். எல்லாரும் ஃபார்முலா படிச்சுக்கோங்க. அப்போ உங்களோட ஸ்பீடு எஸ்கேப் ஸ்பீடை விட கம்மியாக இருந்தால் என்ன ஆகும்? மேலே போயிட்டு திரும்ப கீழே விழுந்துடும். ரைட்டா? என்னோட அடுத்த கண்டிஷன் பாருங்கள்.
சார் ஒருவேளை நம்மளோட ஸ்பீடு எஸ்கேப்பை விட அதிகமாக இருந்தால் என்ன சார் பண்ணுறது? பை தான் எர்த்தோட ரேடியஸ் ஆறுன்னு தெரியும். இந்த இடத்துல கிராவிட்டி 0. அப்போது உங்களோட ஸ்பீடு, நீங்கள் தூக்கி போகிற ஸ்பீடு எஸ்கேப்பை விட அதிகமாக இருந்தால் இது எஸ்கேப் ஆகி எங்கே போயிடும்? இன்டர்ஸ்டெல்லார், இந்த ஸ்பேஸோட பேர் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸுக்கு போயிடும். அப்போ இன்டர்ஸ்டெல்லாரில் வேறு ஒரு ஸ்பீடில் போகும்ல, வி டேஷ். அப்போ என்ன கற்றுக்கிறேன்னா, வின்றது நீ கொடுத்த ஸ்பீடு, வி எஸ்கேப் ஸ்பீடு. உங்களோட ஸ்பீடை விட சாரி எஸ்கேப்பை விட உங்களோட ஸ்பீடு அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக தப்பிச்சு வெளில போயிடும், எஸ்கேப் ஆகி வெளில போயிடும். ஸோ அங்கே போகும்பொழுது ஒரு ஸ்பீடில் போகும்ல, வி டேஷ். அந்த வி டேஷ் வேணும்னா √v² - v². ரெண்டு ஃபார்முலா தான். v dash equal to √v² - v². v² - v². இப்போ நல்லா கற்றுக்கிட்டீங்களா? v² - v². அப்போது கம்மியாக இருந்தால் ஹைட் கண்டுபிடிக்கணும், எஸ்கேப்பை விட அதிகமாக இருந்தால் இன்டர்ஸ்டெல்லாருக்கு தப்பிச்சு போயிடும். இன்டர்ஸ்டெல்லாருக்கு தப்பிச்சு போயிடுச்சு அப்படின்னா அங்கே ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கோம், அந்த ஸ்பீடை நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். நான் சொல்கிறது அப்படியே கற்பனையாக யோசிச்சு பாருங்கள். நிறைய சினிமாக்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை நியூஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க. இப்போது இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸில் அந்த சேட்டலைட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அங்கே ஒரு ஸ்பீடில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அந்த ஸ்பீடு வேணும்னா ஒன்னோட ஸ்பீடு மைனஸ் எஸ்கேப் ஸ்பீடு ஸ்கொயரு, v² - v²ன்னு கவனமாக கற்றுக்கணும். ரைட்டாப்பா? ஓகே, இங்கே பாருங்களேன். ஒரே நிமிஷம். டெய்ஸி, நேனா, இது மதர் நம்பர் தானே? 994333 மதர் நம்பர் தானே? அம்மா கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன், 2 கால் வந்துருக்கு. நீ போய் பார்த்துருவா, கேட் திறந்து விட்டு போ. நீ வேலையை போய் போ. சாரி பே, கவனமாக கவனி. எங்கே விட்டேன்? ஓகே, 2 கண்டிஷன். ஒன்னோட ஸ்பீடு எஸ்கேப்பை விட கம்மியாக இருந்தால், ஒன்னோட ஸ்பீடு எஸ்கேப்பை விட அதிகமாக இருந்தால். ஒன்னோட ஸ்பீடு எஸ்கேப்பை விட கம்மியாக இருந்தால் ஹைட்டு, அதிகமாக இருந்தால் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸோட வெலாசிட்டி. ஹைட்கான ஈக்குவேஷன் v²r / ve² - v². v டேஷோடது √v² - v². ப்ராப்ளம் சால்விங் வரும்பொழுது ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணுங்கள். சொல்யூஷன் பார்க்காதீங்க, சொல்யூஷனில் வேறு மாதிரி கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வச்சு போடுவாங்க. இதெல்லாம் சிம்பிள் ட்ரிக்கு, ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். உன்னோட ஸ்பீட் கொடுத்துருவாங்க, எஸ்கேப் ஸ்பீடு உனக்கே தெரியும், ஹைட் கேட்பாங்க. இல்லை எஸ்கேப் விட அதிகமாக இருந்தால் தப்பிச்சு போன ஸ்பீட் கேட்பாங்க, இன்டர்ஸ்டெல்லாரோடது. ரைட்டா? ஸோ 2 ஃபார்ம்லாம் நல்லா கற்றுக்கிட்டியா? ரைட், குட். அடுத்தது இன்னும் 2 டாபிக் மட்டும் உள்ளே இருக்குது. என்னென்னா கெப்லர்ஸ் லா பேச போகிறோம், இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைனலாக. அதுக்கப்புறம் ஆர்பிட்டல் வெலாசிட்டி, இதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர், அதுக்கு ஒரு 15 மினிட்ஸ். ரைட்டா? ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் சொல்கிற சம்பளம் நைட் உட்காந்து சால்வ் பண்ணி பாருங்கள். கெப்லர்ஸ் லா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிளானட்டரி மோஷனை பற்றி நிறைய சயின்டிஸ்ட் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆரியப்பட்டாவிலேருந்து ஏகப்பட்ட பேர் பேசினாங்க. அது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, எல்லாராலும் சரியாக சொன்ன, எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி சொன்னது யார் அப்படின்னா கெப்லர். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிளானட்டரி மோஷன்ஸை 3 லாவில் சொல்ல போகிறார். ரைட்டா? ஸோ டாப்பிக்கோட பேர் கெப்லர்ஸ் லா. இல்லை லா 1, லா 2, லா 3 3 பேச போகிறோம். கெப்லர்ஸ் லா, ஃபஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. ஃபஸ்ட் லாவோட பேர் லா ஆஃப் ஆர்பிட். ரெண்டாவது லாவோட பேர் லா ஆஃப் ஏரியா. மூணாவது லாவோட பேர் லா ஆஃப் வேலை பரப்பு, லா ஆஃப் பீரியட்ஸ். ஸோ இந்த 3 லா பேச போகிறோம். 11th பிள்ளைங்களுக்கு ஸ்டேட் போர்டாக இருந்தால் போர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் என்சிஆர்டி அங்கே எக்ஸாம் எப்படி எழுதுவியோ, பட் கான்செப்ட் நல்லா கற்றுக்குங்க. இதுலேருந்து வரக்கூடிய சம்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். வழக்கம் போல் ரிப்பீட்டர்ஸ் அண்ட் 12th நீட் ஃபிசிக்ஸுக்கு எவ்வளோ தேவையோ அதை கற்றுக்கோங்க. இப்போ லா ஆஃப் ஆர்பிட், ஜெய் ஃபிசிக்ஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கற்றுக்கோங்க. லா ஆஃப் ஏரியா, லா ஆஃப் பீரியட், கெப்லர்ஸ் லா 3. உனக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம் ஒன்று சொல்லவா? லா ஆஃப் ஆர்பிட் என்னமா சொல்லுது? கெப்லர்ஸ் லா, லா 1, லா ஆஃப் ஆர்பிட். ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் அந்த டாப்பிக்கு. இது சூரியன், இந்த இடம் பூமி, எர்த்து. இங்கேருந்து இந்த சூரியனை சுற்றி இந்த பூமியானது நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. உங்களுக்கு இந்த வார்த்தை புரியுதா? சரி, எங்களுக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றி வருது.
ஆல் த பிளானட்ஸ் ஆர் ரிவால்வ் அரவுண்ட் த சன் அண்ட் எலிப்டிக்கல் ஆர்பிட். ஒவ்வொரு கோள்களும் சூரியனை மையமாக கொண்டு நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. நீள்வட்ட பாதை எலிப்டிக்கல் ஆர்பிட். ரைட்டா? இந்த இடம் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. சூரியனுக்கு அருகாமையில் பக்கத்தில் இருக்குல்ல, இங்கேருந்து பாருங்களேன் இவ்வளோ தூரம் தான் இருக்குது. அதனால் இந்த இடத்தோட பேர் பெரிஜின்னு சொல்லணும். பொறுமையாக எப்போவுமே இன்னும் 30 வருஷம் ஆனாலும் மறக்காத மாதிரி கற்றுக் கொடுக்குறேன். நல்லா காது கொடுத்து கேளு. பெரிஜி, பெரிலியன், அதோட பேர் பெரிஜி இல்லை பெரிலியன். தூரமாக இருக்கிற இந்த இடத்தோட பேர் அப்போஜி இல்லைன்னா எப்பிலியன். ஸோ பக்கத்தில் பெரிஜி, தூரமாக அப்போஜி. சார் மறந்துட்டேன்னா என்ன சார் பண்ணுறது? சும்மா கிளாஸில் மறந்துட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பக்கத்தில் இருக்குது. ஸோ பி ஃபார் பக்கத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ ஃபார் கொஞ்சம் கீழே இறங்கின வார்த்தை தான், பட் ஆனால் ரொம்ப சுத்தமான தமிழ் வார்த்தை. சொல்லும்பொழுது இப்போ நம்ம சோறுன்னு சொல்லும்பொழுது ஒரு மாதிரி இருக்குது, சாதம்னு சொல்லும்போது ஈஸியாக இருக்குல்ல, நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையாலுமே சோறு தான் ஒரு பியூர் தமிழ் வார்த்தை. இப்போ ஏன் சார் இங்கெல்லாம் அதில் வரீங்கன்னு கேட்காது. அப்பால் அப்படின்னா இப்போ பேசும்பொழுது அப்பால அப்படின்ற வார்த்தை வருது. அது ஏதோ கொஞ்சம் கீழே இறங்கின வார்த்தை மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப நல்ல தமிழ் வார்த்தைன்னு பாருங்களேன். இப்போ ஏன் சார் தமிழ் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறியா? புரிய வைக்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. இந்த பெரிஜி அப்போஜியை மறந்துடக்கூடாது. அங்கே தான் ஸ்பீடு ரொம்ப முக்கியம். பெரிஜியில் ஸ்பீடு எவ்வளோ இருக்கும், அப்போஜியில் ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்ட்டு. அதனால் எப்பயுமே மறக்கூடாது இல்லையா? ஸோ சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால பி ஃபார் பெரிஜி பக்கத்தில், ஏ ஃபார் அப்பால அப்போஜி, ரைட்டா? தூரத்தில், ரைட்டா? அப்போது சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த போர்ஷன், அந்த இடத்தோட பேர் பெரிஜி, தூரமாக இருக்கிற இடத்தோட பேர் அப்போஜி. இந்த பிளானட்டோட மாசு மாற போகிறது கிடையாது, ரைட்? அப்போ லா ஆஃப் ஆர்பிட் என்னடா சொல்லுது? ஆல் த பிளானட்ஸ் ஆர் ரிவால்வ் அரவுண்ட் த சன் அண்ட் எலிப்டிக்கல் ஆர்பிட். ரொம்ப முக்கியமான விஷயம், சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்தோட பேர் பெரிலியன்னு சொல்லலாம், இல்லை பெரிஜின்னு சொல்லலாம். தூரமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தோட பேர் அப்போஜின்னு சொல்ல போகிறோம். சரி, ரைட்டா? அப்போஜி இல்லைனா எப்பிலியன் உன்னோட விருப்பம் தான், ரைட்டா? ஷைனி, குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ரைட், ஸ்ருத்தலா உங்கள்கிட்ட பேசிட்டேன்ல. ரைட், இந்த டிஸ்டன்ஸ் பாருங்களேன். பக்கத்தில் சூரியனுக்கும் அந்த போர்ஷன் பெரிஜிக்குமான தூரம் ஆர்பி, இது ஆர்ஏ. அப்போ எப்போவுமே தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும், எந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்? ஆர்ஏ தான் சார் அதிகமாக இருக்கும் ஆர்பியை விட, இல்லை ஆர்பி தான் சார் கம்மியாக இருக்கும் ஆர்ஏ விட. பெரிஜியோட தூரம் கம்மியாக இருக்கும், அப்போஜியோட தூரம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த விஷயம் நல்லா கற்றுக்கிட்டீங்களா? இது லா 1, அவ்வளோதான். ஸோ லா 1 என்னப்பா சொல்லுது? லா ஆஃப் ஆர்பிட் பற்றி பேசுது. என்னடா சொல்லுதுன்னா, ஆல் த பிளானட்ஸ் ஆர் ரிவால்வ் அரவுண்ட் த சன் அண்ட் எலிப்டிக்கல் ஆர்பிட்னு சொல்லுது சார். அங்கே 2 இடம் இருக்குது, ஒன்று பெரிஜி, இன்னொன்று அப்போஜி. பக்கத்தில் இருக்கிறதுனால பெரிஜி, தூரமாக இருக்கிறதுனால அப்போஜி. டிஸ்டன்ஸஸ் ஆர்பி அண்ட் ஆர்ஏ. அடுத்தது லா ஆஃப் ஏரியா கற்றுக்கலாமா? இது இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்களேன். லா ஆஃப் ஏரியா. சரி, என்ன சொல்லுது? நான் முதல்ல உனக்கு புரிய வச்சுறேன், அப்புறம் அவங்க சொன்னதை நான் சொல்லிடுறேன். நான் ஒரே நிமிஷம். லா ஆஃப் ஏரியா என்ன சொல்லுது? இந்த இடம் சன்னு. ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம், நான் வெளியில் போயிட்டு உள்ள வரேன். அந்த பென் எழுத மாட்டேங்குது. இப்போ ஸ்க்ரீன் தெரிஞ்சிருக்காது. ஒரே நிமிஷம். சீக்கிரம் வந்துரு. ஸ்க்ரீன் செக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் கிளியரா? ஸ்க்ரீன் கிளியராக இருக்கா? பதில் சொல்லுங்க. ரைட், இப்போ எழுதுது. இது சன்னு. ஒரு பிளானட் இங்கே ஏலேருந்து
பிக்கு இப்படியே வருது, ஏலேருந்து பிக்கு வருது. இந்த ஏரியாவை நீங்கள் A1 எடுத்துக்கோங்களேன், இந்த ஏரியாவை A1ன்னு எடுத்துக்கோங்க. திரும்ப இங்கே சியிலேருந்து டிக்கு போகுது, இந்த ஏரியாவை A2ன்னு எடுத்துக்கோங்களேன். இங்கே ஏலேருந்து வர்ற டைம் T1, சியிலேருந்து டி போகிற டைம் T2. இப்போது என்ன சார் சொல்லுது லா ஆஃப் ஏரியா? லா ஆஃப் ஏரியா என்ன தெரியுமா சொல்லுது? ஈக்குவல் ஏரியாவை ஈக்குவல் டைம் இன்டர்வலில் தான் கிராஸ் பண்ணும். நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த ஏலேருந்து பி வரைக்கும் டிஸ்டன்ஸ் பெருசாக இல்லை, ஆனால் சியிலேருந்து டி வரைக்கும் டிஸ்டன்ஸ் கம்மியாக தானே இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் ஏலேருந்து பி ரொம்ப தூரமாக இருக்குது, சியிலேருந்து டி பக்கத்தில் இருக்குது, அப்போ சியிலேருந்து டி போகிறது தான் சீக்கிரமாக போகும்னு நீ நினப்ப. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும்பொழுது தான் அது வேகமாக சுழலும். அதுக்கான ப்ரூஃப்லாம் நான் அங்கே கொடுக்குறேன், ஒமேகாவோட ரிலேஷன்லாம் போட்டு காமிக்கிறேன், ரொம்ப நல்லா கற்றுங்க, அவ்வளோ ஜாலியாக இருக்கும் பாருங்களேன். அப்போ ஏலேருந்து பி வரைக்கும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும், சியிலேருந்து டி வரைக்கும் பக்கத்தில் இருக்கணும், அப்போ டைம் 2 வந்து கம்மியாக இருக்கும்னு நீ நினைக்கிற. ஆனால் நான் தெளிவாக சொல்லிட்டேன், ரெண்டு ஏரியாவும் சேம்னு சொல்லிட்டேன். அப்போது ஈக்குவல் ஏரியாவை ஈக்குவல் டைம் இன்டர்வலில் கிராஸ் பண்ணும். பிளானட் என்ன பண்ணுன்னா ஈக்குவல் ஏரியாவை ஈக்குவல் டைம் இன்டர்வலில் கிராஸ் பண்ணும். இது அப்படியே கேட்பாங்க, ஈக்குவல் ஏரியாவை ஈக்குவல் டைம் இன்டர்வலில் கிராஸ் பண்ணும். லைன் ஜாயினிங் எனி பிளானட் டு த சன், பாருங்கள் இது பிளானட்டு சன்னு, ஸ்வீப்ஸ் அவுட் ஈக்குவல் ஏரியா இன் ஈக்குவல் டைம் இன்டர்வல். இதுவும் 10 மீட்டர் ஸ்கொயரு, இதுவும் 10 மீட்டர் ஸ்கொயரு. இந்த ஏபி இந்த சிடி டிஸ்டன்ஸ்லாம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஏரியா சேமா சார், சேம் டைமில் கிராஸ் பண்ணிட்டு நாங்கள் போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். அப்போ ஈக்குவல் ஏரியாவை ஈக்குவல் டைம் இன்டர்வலில் கிராஸ் பண்ணும். அப்போ லா ஆஃப் ஏரியாவை நாங்கள் சொல்லணும்னா எங்களுக்கு சின்னதாக ஒரு வார்த்தை சொல்லி கொடுங்க. ஏரியல் ஸ்பீடு, ஏரியல் ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா dA/dt மாறாதுன்னு சொல்கிறாங்க, கான்ஸ்டன்ட். இப்போ உங்களுக்கு ஃபிசிக்ஸ் புரியும், டிஃப்ரென்ஷியேஷன் நல்லா தெரியும். dA/dtக்கு என்ன மீனிங்கு? டைமை பொறுத்து ஏரியா. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், dA/dt ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ என்ன அர்த்தம்னா ஈக்குவல் ஏரியாவை ஈக்குவல் டைம் இன்டர்வலில் கிராஸ் பண்ணும், இவ்வளோ தான் இங்கே. ரைட்டா சார்? இதுக்கு இன்னொரு ப்ரூஃப் கொடுங்க. இங்கே பாருங்களேன், இப்போ இந்த டெரிவேஷன் சின்ன டெரிவேஷன் தான், அதனால் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், தேவைப்படாது, இருந்தாலும் இந்த டெரிவேஷன் உள்ளே கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு அந்த ஐடியாவே புரியும். இப்போ இது வந்து ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட், இந்த இடம் சன்னு, இது ஒரு டிஸ்டன்ஸ் நான் ஆறுன்னு எடுத்துக்கிறேன். இங்கேருந்து தீட்டா ஆங்கிளுக்கு இங்கே நகருது, இந்த இடம் இப்படி கொண்டு போட்டுக்கிறேன். இது ஒரு ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா ½ × b × h இல்லை, ½ × b × h. இந்த இடத்தோட பேர் ஆர்க் லென்த் எஸ். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் சர்க்குலர் மோஷனில் படிச்சிங்க, தீட்டா ஈக்குவல் டு s/r. டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர்க் லென்த் பை ரேடியஸ். அப்போ s ஈக்குவல் டு r தீட்டா, கரெக்ட் தானே? ½ பிக்கு பதிலாக r, இந்த பேஸ் r, ஹெச்சுக்கு பதிலாக r தீட்டா. அதனால் ஏரியா ஈக்குவல் டு 1/2 r² இன்ட்டு தீட்டா, 1/2 r² இன்ட்டு தீட்டா. இது ஸ்மால் ஏரியான்றதால நான் டிஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போ டிஏன்னா இது டி தீட்டான்னு ஆகிடும். தெரியுதாப்பா உங்களுக்கு? ஏன்னா இங்கே தீட்டா, டிஏன்னா டி தீட்டா. டினாமினேட்டரில் டிடியால் டிவைட் பண்ணுங்க. அப்போ 1/2 r² d தீட்டா பை டிடி. இது எங்கேயோ பார்த்த ஞாபகம் இல்லை சார், இவனுக்கு பேர் ஒமேகான்னு எங்களுக்கு தெரியும், ஆங்குலர் வெலாசிட்டி. அப்போ இங்கேருந்து ஏரியல் வெலாசிட்டி dA/dt ஈக்குவல் டு 1/2 r² ஒமேகா. நம்ம தேடி வந்தது இவனை தான் தேடி வந்துட்டுருக்கோம், dA/dt தான் தேடி வந்துட்டுருக்கோம். நம்மளோட கம்ஃபர்ட்காக நான் என்ன பண்ணுறேன்னா மேலே ஒரு எம்மால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிடுறேன். இதை கூட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது சார். L = mvr கற்றுக் கொடுத்தீங்க, ஆங்குலர் மொமெண்டம். விக்கு பதிலாக r ஒமேகான்னு கற்றுக் கொடுத்தீங்க. அப்போது mr² ஒமேகா அப்படின்னா அது ஆங்குலர் மொமெண்டம் சார். அப்போது dA/dt ஈக்குவல் டு L/2m. தங்கங்களா ரொம்ப நல்லா கவனிங்க, இங்கே ஒரு சூப்பரான கொஷின் உனக்காக மறைஞ்சிருக்கு.
எல்லுன்னா ஆங்குலர் மொமெண்டம். உங்களுக்கு தெரியுமா, சர்க்குலர் ஆர்பிட்டாக இருந்தாலும் எலிப்டிக்கல் ஆர்பிட்டாக இருந்தாலும் ஒரே ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி மாறாது, அவன் தான் எல். இங்கேயும் அதே எல் தான் இருக்கும், இங்கேயும் அதே எல் தான் இருக்கும், இங்கேயும் அதே எல் தான் இருக்கும், இங்கேயும் அதே எல் தான் இருக்கும். அப்போது எல் கான்ஸ்டன்ட் விச் மீன் கன்சர்வ்டுன்னு நீங்கள் படிப்பீங்க. ஃபிசிக்ஸில் ஃபுல்லாக கான்ஸ்டன்ட்னாலே அது கன்சர்வ் தான். அப்போ எல் கான்ஸ்டன்ட்டு, மாஸ் கான்ஸ்டன்ட்டு, ரெண்டுன்றது நம்பர். அப்போ என்ன தான் சொல்ல வரீங்க, ஏரியல் ஸ்பீட் dA/dt ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இனிமேல் உங்ககிட்ட கெப்லரோட செகண்ட் லா சொல்லுங்கடான்னு கேட்டால் dA/dt ஈக்குவல் டு L/2mனு அழகாக சொல்லணும். அந்த L/2mனு எழுதிட்டு dA/dt ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு சொல்லணும். காரணம் கேட்டாங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டு இன் எலிப்டிக்கல் பாத்துன்னு சொல்லணும். ரைட்டா? ஸோ ரெண்டு லா உங்களுக்கு புரிஞ்சுதாப்ப. லா ஆஃப் ஆர்பிட் என்ன சொல்லுது, ஆல் த பிளானட்ஸ் ஆர் ரிவால்வ் அரவுண்ட் த சன் இன் எலிப்டிக்கல் ஆர்பிட். ரெண்டாவது லா ஆஃப் ஏரியா என்ன சொல்லுது, ஈக்குவல் ஏரியாவை ஈக்குவல் டைம் இன்டர்வலில் கிராஸ் பண்ணும். உங்களுக்கு புரியுதா, dx/dtன்னு போட்டால் வெலாசிட்டி, அதே dA/dtன்னு போட்டால் ஏரியல் வெலாசிட்டி, ஏரியல் ஸ்பீடு. ஈக்குவல் ஏரியாவை ஈக்குவல் டைம் இன்டர்வலில் கிராஸ் பண்ணும். அப்போ dA/dt ஈக்குவல் டு L/2m, dA/dt ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ரைட்டா? நான் உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கேன். சர்க்குலர் ஆர்பிட்டாக இருந்தாலும் எலிப்டிக்கல் ஆர்பிட்டாக இருந்தாலும் யார் கன்சர்வ்டு, ஆங்குலர் மொமெண்டம் மாறாது. இதை வச்சு தான் இப்போ ஒரு சம்மை க்ரியேட் பண்ண போகிறீங்க. பார்த்துருமா, கவனமாக கவனியே. இது வந்து ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட். இது சூரியன், சன்னு. இந்த இடம் பக்கத்தில் பெருஜி, இந்த இடம் தூரமாக இருக்குது அப்போஜி. இங்கே ஆங்குலர் மொமெண்டம் எல்பின்னு எடுத்துக்கிறேன், இங்கே ஆங்குலர் மொமெண்டம் எல்ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போ தான் சொன்னேன் ஆங்குலர் மொமெண்டம் எல்பி எல்ஏ ரெண்டும் ஈக்குவல் சார். நீங்கள் எந்த இடத்துல புள்ளி வச்சு ஆங்குலர் மொமெண்டம் எடுத்தாலும் ஈக்குவல் தான் சார். ஏன்னா ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ். ஆங்குலர் மொமெண்டத்துக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் எம்விஆர். மாஸ் மாறாது, ஏன்னா எங்கே வந்தாலும் அதே பிளானெட்டு தான். எர்த்து வந்ததுன்னா எர்த்து தான். மாஸ் ஆஃப் எர்த்து கேன்சல் ஆகிடும். விபி ஆர்பி VA/RA. அப்போ VP/VA ஈக்குவல் டு RA/RP இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். அப்போ ரெண்டு பேரும் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். V இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1/R. இங்கேருந்து ஒரு புது விஷயம் நீ கற்றுக்க போகிற சார். RP RA யார் ரொம்ப பெருசுன்னு உங்ககிட்ட கேட்டேன். RA தான் பெருசுன்னு ஏற்கனவே சொன்னேன், RP வந்து சின்னதாக இருக்குன்னு சொன்னேன். அப்போது RP லெஸ் தென் RAன்றதுனால VP கிரேட்டர் தென் VA. ரைட்டா? நீ தெளிவாக இங்கே ஒரு விஷயம் கற்றுக்கணும். எப்போவுமே எல்லா பிளானட்டும் காதில் வாங்க, எல்லா பிளானட்டும் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் வரும்பொழுது வேகமாக சுழலும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும். இதே கான்செப்டை I=mr² சொல்லி கொடுத்தேன். டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருக்கும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருந்தால் ரொட்டேஷன் ஸ்பீடு அதிகமாக இருக்குன்னு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் லெசனில் கற்றுக் கொடுத்தேன். அன்றைக்கி நான் சொல்லும்போது சொன்னேன், இந்த விஷயத்துக்கான இன்னொரு பிரமாதமான ப்ரூஃப் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு, கிராவிடேஷன்லன்ட்டு. இனிமேல் உங்ககிட்ட பிளானட் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றி வந்துட்டு இருக்கும்பொழுது எங்கே வந்தால் ஸ்பீட் அதிகமாக இருக்கும் சார்? பெரிஜியில் வந்து ஸ்பீட் அதிகமாக இருக்கும் சார். ஏன்பா பெரிஜியில் ஸ்பீட் அதிகமாக இருக்கும்? அங்கே தான் சார் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருக்கும், ரொட்டேஷன் ஸ்பீட் அதிகமாக இருக்கும்னு இவ்வளோ கதையை நீங்கள் சொல்லணும். ரைட்டா? இதில் கண்டிப்பாக நீங்கள் சம் எதிர்பார்க்கலாம், ரிலேஷன் சம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ VP/VA ஈக்குவல் டு RA/RP இந்த ஃபார்முலாவில் சம்மை ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்ம பேப்பரில் இருக்குது. ரைட்டா? அடுத்தது இப்போ புதுசாக ஒரு ஆள் உள்ளே வர போகிறான். லா ஆஃப் ஆர்பிட் பேசிட்டோம், லா ஆஃப் ஏரியா பேசிட்டோம். இவ்வளோ நேரம் கவனித்ததை காட்டிலும் ஒரு 10% எக்ஸ்ட்ரா எங்கிட்ட கொடுங்களேன். அட்டன்டிவாரு. ஏன்னா இவ்வளோ நேரம் பேசினது எல்லாமே லாஜிக், கரெக்டாக சொன்னது, கரெக்டாக அதுக்கான ப்ரூஃப் இருந்தது. இப்போ திடீர்னு ஒரு ஆள் புதுசாக உள்ளே வருவாங்க. இப்போ ஈன்னு ஒரு ஆள் புதுசாக உள்ளே வர போகிறான். அவன் எங்கேருந்து வந்தான்றதெல்லாம் குழப்பிக்காது. அவனுக்கு என்ன பேர், அவனை வச்சு நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோன்றதை நல்லா கற்றுக்குங்க. இந்த டாப்பிக்கில் ஈன்னு ஒரு புது ஆள் உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. இவங்களோட பேர் எசென்ட்ரிசிட்டி. தமிழ் மீடியம் புக்கில் குவியம்னு இருக்கும். எசென்ட்ரிசிட்டி அப்படின்னா என்னங்க சார்? முதல்ல புரியலன்னு சொல்லிடுங்கப்பா, நான் இன்னொரு டைம் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு 100% புரிய வைக்கிறது நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ ஒரு பிளானட்
எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றி வருது. சன்லேருந்து பெரிஜியோட டிஸ்டன்ஸ் ஆர்பி, சன்லேருந்து அப்போஜியோட டிஸ்டன்ஸ் ஆர்ஏ. இந்த இடத்துக்கு நேராக ஒரு கோடு போட்டிங்கன்னா இதுதான் ஏ, இந்த டிஸ்டன்ஸ் தான் ஏ. உனக்கு புரியலன்னா வேறு ஒரு கலரில் யூஸ் பண்ணுறேன், ஒரே நிமிஷம். இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இந்த சென்டர்லேருந்து இந்த தூரம் தான் ஏ. அப்போ ஏன்றதை நீங்கள் எப்படி கூப்பிடணும் அப்படின்னா செமி மேஜர் ஆக்சிஸ்னு கூப்பிடணும். செமி மேஜர் ஆக்சிஸ் ஏ. கரெக்டா? ஓகே. எசென்ட்ரிசிட்டி, அதுக்கு முன்னாடி இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து சி. சின்னா இந்த இடம் சூரியனுக்கும் அந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டோட மையத்துக்குமான தூரம் தான் சி. ரைட்டா? சி ஜஸ்ட் அது ஒரு டேர்ம், சி அவ்வளோதான். எசென்ட்ரிசிட்டிக்கு என்ன சார் ஃபார்முலா? பை எசென்ட்ரிசிட்டி குழப்பிக்காது, ஈக்குவல் டு சி பை ஏ. சி யாரு ஏ யாருன்னு பொறுமையாக புரிஞ்சுக்கோ. ஈன்னா ஒரு டேர்ம் எசென்ட்ரிசிட்டி. எசென்ட்ரிசிட்டி யாருக்கும் ரேஷியோ எடுத்தால் கிடைக்கும், சிக்கும் ஏக்கும் ரேஷியோ எடுத்தால் கிடைக்கும். யார் சார் ஏ? செமி மேஜர் ஆக்சிஸ். யார் சி? சூரியனுக்கும் எலிப்டிக்கல் ஆர்பிட்டோட சென்டருக்குமான தூரம். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் எலிப்டிக்கல் ஆர்பிட் அண்ட் சன். சூரியனுக்கும் அந்த மையத்துக்குமான தூரம் சி. இவங்க ரேஷியோ எடுத்தால் இ. ரைட்டா? உங்களால் உணர முடியுதா? இது ரைட்டான்னு பாருங்கள். ஆர்ஏவுக்கு ஏ ப்ளஸ் சின்னு எழுதலாம், ஆர்பிக்கு ஏ மைனஸ் சின்னு எழுதலாம். இது உங்களால் கற்றுக்க முடியுதா? ஆர்ஏ எங்கே இருக்குது? அப்போஜிலிருந்து சூரியனுக்கான தூரம் ஆர்ஏ. இப்போ இந்த ஆர்ஏ வேணும்னா ஒரு ஏவையும் ஒரு சியையும் ஆட் பண்ணணும். ஆர்பி வேணும்னா டோட்டலாக இந்த ஏலேருந்து இந்த சியை மைனஸ் பண்ணணும். இது புரிஞ்சாதான் என்னால் அடுத்தது போக முடியும். இதை வச்சு தான் விபி பை விஏ ரேஷியோ, ஒமேகா பி பை ஒமேகா ஏ ரேஷியோ, இவ்வளோ சம்மும் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ உனக்கு இது எந்த அளவுக்கு புரிஞ்சுதுன்னு தெரில. ரொம்ப வேகமாக இன்னும் ஒரே ஒரு முறை சொல்லிடுறேன், கவனமாக கவனி. ஒரு பிளானட் எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றி வரும் பொழுது பக்கத்தில் இருந்த இடம் பெரிஜி, தூரமாக இருக்கிற இடம் அப்போஜி. பெரிஜியோட தூரம் ஆர்பி, அப்போஜியோட தூரம் ஆர்ஏ. இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சரிபாதியாக பிரிக்கிறீங்க. இந்த தூரம் ஏ, ஏன்னா செமி மேஜர் ஆக்சிஸ். இந்த சென்டருக்கும் சூரியனுக்குமான தூரம் சி. எசென்ட்ரிசிட்டிக்கான ஃபார்முலா சி பை ஏ. ஆர்ஏ இந்த டிஸ்டன்ஸ் வேணும். ஆர்ஏன்றது அப்போஜிக்கும் சூரியனுக்குமான தூரம் ஆர்ஏ. ஆர்ஏ வேணும்னா ஏவையும் சியையும் ஆட் பண்ணணும். ஆர்பி வேணும்னா ஏவையும் சியையும் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ஸோ இது வரைக்கும் முடிஞ்சது இல்லையா? அடுத்தது இனிமேல் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்களேன். இந்த சிக்கு பதிலாக இஏன்னு கொடுக்கலாமுங்களா சார்? கொடுக்கலாம். அப்போ ஆர்ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சிக்கு பதிலாக இஏ. சார் ஏவை காமனாக வெளில எடுத்துட்டா 1 ப்ளஸ் சி. ஆர்பிக்கு பதிலாக ஏ மைனஸ் சி, சிக்கு பதிலாக இஏ. ஏவை தூக்கிட்டிங்கன்னா 1 மைனஸ் சி. இனிமேல் உங்ககிட்ட ஆர்ஏவோட ஈக்குவேஷன், ஆர்பியோட ஈக்குவேஷன் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் சி. புரிஞ்சிக்கோங்க, ஏ செமி மேஜர் ஆக்சிஸ், இ எசென்ட்ரிசிட்டி. அந்த எசென்ட்ரிசிட்டி வேணும்னா சி பை ஏ. ரைட்டா? ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்னு சொன்னேன். எல்பி எல்ஏ, எம் விபி ஆர்பி, எம் விஏ ஆர்ஏ. ரைட்டா? ஸோ இங்கேருந்து விபி பை விஏக்கு ரேஷியோ போட்டோம் அப்படின்னா ஆர்ஏ பை ஆர்பின்னு கிடைக்கும். ஆர்ஏவுக்கு இப்போ தான் படித்தோம் 1 ப்ளஸ் சி, ஏ இன்ட்டு 1 மைனஸ் சி. இதை அடிச்சிட்டிங்கன்னா அப்போ நல்லா கற்றுக்குங்க, பெரிஜி பை அப்போஜியோட ரேஷியோ 1 ப்ளஸ் சி பை 1 மைனஸ் சின்னு சொல்லணும். ஆர்ஏ பை ஆர்பியோட ரேஷியோ 1 ப்ளஸ் சி பை 1 மைனஸ் சின்னு சொல்லணும். இதெல்லாம் அப்படியே கேட்குற கொஷின். ஆனால் நம்ம ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஸ்பீடு எங்கே அதிகம்? பெரிஜியில் தான் அதிகம், அதனால் மேலே ப்ளஸ். டிஸ்டன்ஸ் எங்கே அதிகம்? அப்போஜியில் தான் அதிகம், அதனால் மேலே ப்ளஸ். சூப்பராக இல்லை? அப்படியே டக்குன்னு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் போய் எடுத்து பாருங்கள், கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள்.
பெரிஜிக்கும் அப்போஜிக்குமான ஸ்பீட் ரேஷியோ 1+c/1 - c. அப்போஜிக்கும் பெரிஜிக்குமான டிஸ்டன்ஸ் ரேஷியோ 1+c/1 - c. அப்போ நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், டிஸ்டன்ஸா அப்போஜியில் அதிகமாக இருக்கும், ஸ்பீடா பெரிஜியில் அதிகமாக இருக்கும். சரி, இதை கற்றுக் கொடுத்துட்டீங்க. ஆங்குலர் வெலாசிட்டி எங்கே சார் அதிகமாக இருக்கும்? அதுக்கு நம்மக்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. இங்கே பாருங்கள், v = r ஒமேகான்னு கற்றுக்கிட்டீங்க. v தெரிஞ்சு போச்சு, r தெரிஞ்சு போச்சு. ஒமேகாவுக்கு பதிலாக v/rன்னு நம்ம எழுதலாம். இப்போ எனக்கு எந்த ரேஷியோ வேணும்னா ωp/ωa தான் வேணும். ஆங்குலர் வெலாசிட்டி பெரிஜியில், ஆங்குலர் வெலாசிட்டி அப்போஜியில் வேணும். அப்போது இது எப்படி எழுதலாம்? ஒமேகாவும் வியும் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல், அதனால் vp/vaன்னு எழுதலாம். ஒமேகாவும் r இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல், அதனால் மேலே ra/rpன்னு எழுதலாம். கற்றுக்கிட்டிங்களா? புரிஞ்சிக்க முடியுதா என்ன பண்ணியிருக்கேன்ட்டு? ஒமேகாவும் வியும் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல், அப்போ இங்கே p இருந்தால் இங்கே p இருக்கணும், இங்கே a இருந்தால் இங்கே a இருக்கணும். ஆனால் ஒமேகாவும் ஆரும் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல், எங்கே p இருக்கோ அங்கே ஆப்போசிட் a இருக்கணும், எங்கே a இருக்கோ அங்கே p இருக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. சரி, எங்கே p இருக்கோ அங்கே 1+c/1 - c போட சொன்னீங்க. ஸ்பீடு ra அதிகம், 1+c/1 - c. ஆன்சர் கிடச்சிச்சா பாருங்கள், ஈஸியாக கிடச்சிருக்கும் நேரம். அப்போ ஒமேகா p ஆங்குலர் வெலாசிட்டி பெரிஜி, ஆங்குலர் வெலாசிட்டி அப்போஜி ரேஷியோ 1+c/1 - c த ஹோல் ஸ்கொயர்னு கற்றுக்கணும். ரைட்டா? 3 கொஷின்னு நீங்கள் வரிசலாக பார்ப்பீங்க. ra/rp நீங்கள் முதல்ல படிக்கணும், 1+c/1 - c. vp/va படிக்கணும், 1+c/1 - c. ஒமேகா p/ωa படிக்கணும், 1+c/1 - c த ஹோல் ஸ்கொயர். நான் ஒரு 30 செகண்ட் டைம் தரேன், இந்த 3த்தையும் படிங்க. இல்லை வேறு ஒன்றுமே இல்லை. நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயம், எங்கே அதிகமாக இருக்கோ மேலே ப்ளஸ் வரணும். டிஸ்டன்ஸ் பெருசாக இருக்குது, மேலே ப்ளஸ்ஸு ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸ்பீடு பெருசாக இருக்குது, மேலே ப்ளஸ்ஸு செகண்ட் ஈக்குவேஷன். ஆங்குலர் ஸ்பீடு பெருசாக இருக்குது, மேலே ப்ளஸ்ஸு தேர்ட் ஈக்குவேஷன். அதனால் அதன் அடிப்படையில் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா எப்போவுமே நீங்கள் மறக்க மாட்டீங்க. ரைட்டா? இது எல்லாமே இந்த லா ஆஃப் ஏரியாவுக்குள்ளார வர்ற விஷயம் தான். இந்த 3 கொஷினையும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. சம்மெல்லாம் கேட்க மாட்டாங்க, இது அப்படியே 3த்தையும் ரேஷியோ எடுத்து டிக் பண்ணிக்க வேண்டியது தான். நல்லா கற்றுக்கிட்டிங்களா? ஓகே. இப்போ லா ஆஃப் ஆர்பிட் என்ன சொல்லிச்சு, லா ஆஃப் ஏரியா என்ன சொல்லிச்சு? லா ஆஃப் ஆர்பிட், ஆல் த பிளானட்ஸ் ஆர் ரிவால்வ் அரவுண்ட் த சன் அண்ட் எலிப்டிக்கல் ஆர்பிட். லா ஆஃப் ஏரியா, லா ஆஃப் ஏரியா ஈக்குவல் ஏரியாவை ஈக்குவல் டைம் இன்டர்வலில் கிராஸ் பண்ணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? அங்கேருந்து பெரிஜியில் என்ன அதிகமாக இருக்கும், அப்போஜியில் என்ன அதிகமாக இருக்கும், இவ்வளோ விஷயம் நம்ம பேசியாச்சு. கடைசி டாபிக் லா ஆஃப் ஆர்பிட் சொல்லிட்டேன், ஏரியா சொல்லிட்டேன். லா ஆஃப் பீரியட், இது ரொம்ப ஈஸி பாருங்களேன். லா ஆஃப் பீரியட் இன்னொரு 15 மினிட்ஸ் கொடுங்க, சூப்பராக முடிச்சு கொடுத்துறேன். லா ஆஃப் பீரியட்ஸ் இது சன்னு, இது ஒரு பிளானட். இந்த பிளானட் எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றி வருது. இந்த இடம் ஆர்பி, இந்த இடம் ஆர்ஏ. இங்கே அப்போஜிலிருந்து திரும்பவும் அப்போஜிக்கு வர்றதுக்கான டைம் வந்து டி. டைம் டேக்கன் ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன், ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன், அதான் டைம் பீரியட். டைம் பீரியட். இந்த தூரம் செமி மேஜர் ஆக்சஸ். இது ரைட் ஹேண்ட் பாருங்கள். செமி மேஜர் ஆக்சஸ் வேணும்னா ஆர்ஏவையும் ஆர்பியையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஆர்ஏ அண்ட் ஆர்பி by 2. கற்றுக்கிட்டிங்களா? ஒரே நிமிஷம். அதே மாதிரி லா ஆஃப் பீரியட் என்ன சொல்லுது? ஸ்கொயர் ஆஃப் த டைம் பீரியட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கியூப் ஆஃப் த செமி மேஜர் ஆக்சஸ். இது ரூலு அப்படியே படிச்சு தான் ஆகணும். இதுக்கு இன்னும் அடுத்த டாப்பிக்கில் இது எப்படி வந்ததுன்னு சொல்லித்தரேன். இப்போதைக்கு இந்த ரூலை படிங்க. ஸ்கொயர் ஆஃப் த டைம் பீரியட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கியூப் ஆஃப் தி செமி மேஜர் ஆக்சஸ். ஒட்டுமொத்த கிராவிடேஷன் லெசனில் ப்ராப்ளம் சால்விங்கில் ஃபஸ்ட் ரேங்க் போடக்கூடிய ஒரு கொஷின் பேட்ச். ஏகப்பட்ட கொஷின் இருக்குது இதில். எப்போ பார்த்தாலும் டி தான் கேட்பாங்க. அப்போ ஒன்றும் பண்ணாத a⁴/2. ஏன்னா உனக்கு தெரியுது இந்த 2 அந்த பக்கம் போயிடும். அப்போது ஏதோ ஒரு பிளானட்டோட டைம் பீரியட், எர்த்தோட டைம் பீரியட் ரேஷியோ கேட்டாங்கன்னா பிளானட்டோடது எர்த்தோடது (3/2) இப்படி தான் சம் போட போகிறீங்க. எப்போ பார்த்தாலும் டைம் பீரியடில் தான் கவனம் செலுத்துவாங்க. ஸ்கொயர் ஆஃப் த டைம் பீரியட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கியூப் ஆஃப் தி செமி மேஜர் ஆக்சிஸ். கற்றுக்கிட்டிங்களா? அப்போ இல்லை ரேஷியோஸும் பார்த்துட்டோம், அவ்வளோதான். ஸோ லா ஆஃப் ஏரியா,
லா ஆஃப் பீரியட், லா ஆஃப் ஆர்பிட். முடிஞ்சுதா? இதில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது லா ஆஃப் ஏரியாவில் தான். அங்கே தான் நீங்கள் எசன்ட்ரிசிட்டி பேச போகிறீங்க, ஆர்பி பை ஆர்ஏ ரேஷியோ பேச போகிறீங்க, விபி பை விஏ ரேஷியோ பேச போகிறீங்க, ஒமேகா பி பை ஒமேகா ஏ ரேஷியோ பேச போகிறீங்க. இவ்வளோ விஷயம் அங்கே தான் கற்றுக்க போகிறீங்க. அதே மாதிரி டிஏ பை டிடி ஈக்குவல் டு எல் பை 2mனு கற்றுக்க போகிறீங்க. எல் இஸ் ஆங்குலர் மொமெண்டம் விச் இஸ் கான்ஸ்டன்ட் ஆர் கன்சர்வ்டுன்னு புரிஞ்சிக்க போகிறீங்க. ரைட்டா? அடுத்தது இந்த 3 இதுக்கு மட்டும் கொஞ்சம் அதிக டைம் கொடுங்க. இந்த 3 லாக்கு மட்டும் நிறைய டைம் கொடுத்து பொறுமையாக படி. அதே மாதிரி இதில் சம்மெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணு. டி ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கியூப் ஆஃப் த செமி மேஜர் ஆக்சிஸ். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஏக்கு பதிலாக ஆர்பி ப்ளஸ் ஆர்ஏ பை 2ன்னு சொன்னேன். அப்போ டி ஸ்கொயர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர்பி ப்ளஸ் ஆர்ஏ பை 2 ஹோல் கியூபு. டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர்பி ப்ளஸ் ஆர்ஏ பை 2 ஹோல் பவர் 3 பை 2. ரைட்டா? கரெக்ட் தானே? ஏக்கு பதிலாக ஆர்பி ப்ளஸ் ஆர்ஏ, அதாவது டிஸ்டன்ஸ் அட் பெரிஜி, டிஸ்டன்ஸ் அட் அப்போஜி பை 2ன்னு போட்டால் உனக்கு ஏ கிடச்சிடப்போகுது. நல்லா கற்றுக்கிட்டிங்களா? ரைட். அடுத்து ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஒரே நிமிஷம் சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஆர்பிட்டல் வெலாசிட்டி, ஆர்பிட்டல் வெலாசிட்டி. நான் ஏற்கனவே சொன்னல, புரியலன்னா இன்னொரு டைம் கேட்டுங்கன்னு சொன்னால. பேர் என்ன? லா ஆஃப் ஏரியா எல்லாரும் கிளியராக புரிஞ்சுதா? அஃப்ரீன்லேருந்து தனுத்ரா வரைக்கும். அகிலன், கௌதம், சைனி, பூஜேஷ், சுத்துலா, நிஷாந்தினி, அர்ஜிதா. கிளியர் சார். ரைட் பை. கிளியர் சார். ரைட். நல்லா கற்றுக்குங்க. தெரியலன்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு டைம் கூட கற்றுக் கொடுக்குறேன். அதனால தான் அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன். ரைட். அடுத்தது ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஆர்பிட்டல் வெலாசிட்டின்னு என்னங்க சார்? ரொம்ப ஈஸி பாருங்களேன். இது ரொம்ப தூரம் யோசிக்காதீங்க, பக்கத்துலேயே தான். பக்கத்தில் என்ன? இது வந்து நம்மளோட எர்த்தோட ரேடியஸ் வழக்கம் போல் 6. நீங்கள் இங்கேருந்து ராக்கெட்லேருந்து அந்த சேட்டலைட்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. அந்த சேட்டலைட் ஹெச் ஹைட்டுக்கு போயிடுச்சு, இங்கே போயிடுச்சு. நீங்கள் ஒரு ஹரிசாண்டல் வெலாசிட்டி கொடுக்குறீங்க, V0 அப்படின்னா ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஆர்பிட்டல் வெலாசிட்டி, ஹரிசாண்டல் வெலாசிட்டி. ஆர்பிட்டல் வெலாசிட்டி இஸ் given to a satellite. அதனால் இதோட மாஸ் கேபிட்டல் ஸ்மால் எம், இதோட மாஸ் கேபிட்டல் எம். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்ன? ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர் ப்ளஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர். உங்களால் உணர முடியுதா? தப்பு பண்ணுறேன். கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஹெச், ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஒரு ஆர் ப்ளஸ் ஒரு ஹெச், ஆர் ப்ளஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர். உங்களுக்கு தெரியுமா, நான் ஹரிசாண்டல் வெலாசிட்டி கொடுத்தா அது மட்டும் நேராக போயிடாது. டியூ டு அட்ராக்டிவ் அது மட்டும் சர்க்குலர் பாத்தில் சுற்றி வர ஆரம்பிச்சிடும். அப்போ F = GMM by R plus H the whole square. அப்போ gravitational force provide necessary centripetal force. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் centripetal force ஃபார்முலா என்ன? mv²/r, distance r plus h. அப்போது இந்த ஃபோர்ஸு தான் உங்களுக்கு தெரியுமா? இப்போது நியூக்ளியஸ் இருக்குது, எலக்ட்ரான் இருக்குது. எலக்ட்ரானஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் சர்க்குலர் ஆர்பிட். காரணம் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இங்கே பிளானட்டஸ் ரிவால்வ் அரவுண்ட் த சன் எர்த்ஸ் சர்க்குலர் ஆர்பிட். காரணம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுங்கள். ஆர் ப்ளஸ் ஹெச் இதுவும் போயிடுச்சா? ஒரு எம்முக்கு ஒரு எம் போயிடுச்சா? இது V0ன்னு ஆயிடுச்சா? அப்போ V0² ஈக்குவல் டு G கேபிட்டல் M பை R ப்ளஸ் ஹெச். ஏன்னா ஸ்கொயர் ஃபுல்லாக போயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா, நம்ம போலார் சேட்டலைட்லாம் ரொம்ப பக்கத்தில் தான், ஜஸ்ட் ஒரு 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் மேலே தான். இப்போ போலார் சேட்டலைட்லாம் ரொம்ப பக்கத்தில். ஸோ அப்படின்னா ஆர் ப்ளஸ் ஹெச்சை நம்ம என்ன பண்ணிடலாம்? ட்ராப் பண்ணி ஆர்னே எடுத்துக்கலாம். அப்போ ஃபைனலாக நீங்கள் கற்றுக்க போகிறது V0 = √GM/r. இனிமேல் உங்ககிட்ட ஆர்பிட்டல் வெலாசிட்டிக்கு ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா √GM/rன்னு சொல்லணும். சார் ஜிஎம்முக்கு பதிலாக GR² நாங்கள் நேற்று படித்தோம், ஆர்ஆர் போயிடுச்சு. அப்போ ஆர்பிட்டல் வெலாசிட்டி GR. சமீபத்தில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. √2GR எஸ்கேப்பா சார்? √GR ஆர்பிட்டலா? கரெக்டா? அப்போ என்ன ஆகுது பாருங்கள், எஸ்கேப் வெலாசிட்டிக்கும் ஆர்பிட்டல் வெலாசிட்டிக்குமான ரேஷியோ. எஸ்கேப் வெலாசிட்டி √2GR பை அதை அப்படியே கேட்பாங்க. கவனமாக கவனிங்க. √2 √GR எழுதலாமா?
அப்போ எஸ்கேப் வெலாசிட்டி ஈக்குவல் டு √2 டைம்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. நம்மளனா போய் எடுத்து பார்த்துக்கோ. எஸ்கேப் வெலாசிட்டிக்கும் ஆர்பிட்டல் வெலாசிட்டிக்கும் என்னடா சம்பந்தம்? எஸ்கேப் வெலாசிட்டி √2 டைம்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. நம்மளால் வேல்யூ கூட போட முடியும். எப்படி போட முடியும்? ஆர்பிட்டல் ஈக்குவல் டு எஸ்கேப் பை √2. எஸ்கேப் எவ்வளோ? 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட். பை √2 எவ்வளோ? 1.41. கரெக்டாக 8 கிலோமீட்டர் பெர் செகண்ட். இனிமேல் உங்ககிட்ட எர்த்தோட வேறு யாரதோ இல்லை, எர்த்தோட பூமியோடது ஆர்பிட்டல் வெலாசிட்டி 11. எஸ்கேப் வந்து 11.2, ஆர்பிட்டல் வந்து 8 கிலோமீட்டர் பெர் செகண்ட்னு கவனமாக கற்றுக்கணும். ரைட்டப்பா? ஸோ ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஃபுல்லாக பேசிட்டோம். அங்கேருந்து டைம் பீரியட் ஈக்குவேஷன், எனர்ஜி ஈக்குவேஷன் மட்டும் போட்டால் நீங்கள் போயிடலாம். ஒரு 5 to 10 நிமிஷம். ஸோ ஏற்கனவே 3 விக்கெட் காலி, ஏன்னு தெரில. பட் பரவாயில்ல, இருக்கிற வரைக்கும் நல்லா கற்றுக்க. புரியலன்னா திரும்ப புரியலன்னு சொல்லிடுங்க. அதுக்காக விட்டுட்டு போகிறதுலாம் தப்பு. சரி, எனக்கு புரியல, இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்கன்னு அர்த்தம். வேறு நெட்வொர்க் இஷ்யூவில் போகிற, வேறு டெக்னிக்கல் இஷ்யூவில் போகிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. புரிஞ்சிக்க முடியாத போகிறீங்கன்னா தப்பு வாங்கிட்டு தான் இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? அப்புறம் எதுக்கு இங்கே உட்காந்துருங்க? புரியலன்னா சரி எனக்கு புரியல, இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்கன்னு கேட்குறதுக்கு உனக்கு எவ்வளோ ஃப்ரீடம் இருக்கும். உனக்கு எத்தனை முறை கேட்டாலும் கற்றுக் கொடுக்குறேன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் என்னடாண்ணா புரியலையா அப்படி எக்ஸிட் கொடுத்துட்டு வெளில ஓடி போகிறது. அப்படி இருந்தால் எதுலேயுமே ஜெயிக்க முடியாது. ரைட்டா? ஸோ இருக்கிறவங்க அதை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக வேலை செய்யுங்க. டைம் பீரியட் இங்கே பாரு. இது எர்த்தோட ரேடியஸ் 6, இங்கேருந்து h8, டோட்டல் டிஸ்டன்ஸ் 6. உனக்கு புரிஞ்சிருக்கும் r = r+h. ரைட்டா? ஸோ இதை ரிவால்வ் பண்ணுறேன், சுற்றி வருது. இதுக்கான டைம் பீரியட். டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் எவ்வளோ? சர்க்கம்ஃபரன்ஸ் தான் டிஸ்டன்ஸ், 2πr பை v0. 2π ஆருக்கு பதிலாக இப்போ தான் எழுதணும் r+h. v0க்கு பதிலாக gm பை r+h. ஞாபகம் இருக்கா? இப்போ தான் போட்டோம். அப்போ டைம் பீரியட் 2π √, இது அப்படியே உள்ளே போயிடும், r+h த ஹோல் கியூபு பை gm. என்ன சார் பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு தெரியுதா? இது வெறும் r+h. இது அப்படியே இந்த r+h மேலே போகும்பொழுது இந்த r+h ரூட்டுக்குள்ளார என்ட்ராகும். ரூட்டுக்குள்ளே என்ட்ரானால் ஸ்கொயர் ஆகும். இன்னொரு r+h வேறு பக்கத்தில் இருக்குது. 2π √r+h த ஹோல் கியூப் பை gr². ஏன்னா gmக்கு பதிலாக gr². இந்த ஈக்குவேஷன் எங்கேயாவது பார்த்து ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? இதோ சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொல்கிறேன், சேட்டலைட் ரொம்ப பக்கத்தில் தான்ப்பா நம்ம ரிவால்வ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கேன். அதனால் r+h → r தெரிஞ்சுக்கோங்க. அதனால் 2π √r³ பை gr². கியூபு ஸ்கொயர் போயிடுச்சு. அப்போ ஃபைனலாக நீங்கள் தேடி வந்தது 2π √r/g. 2π √r/g ஞாபகம் இருக்குல்ல? இது எங்கே சொல்லி கொடுத்தேன்? g டியூ டு ரொட்டேஷன் ஆஃப் எர்த் அங்கே சொல்லி கொடுத்தேன். 1/800லாம் சொன்னமே. ரைட்டா? இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இது எர்த்துலேருந்து செட்டைன் ஹைட்டில் ஒரு சேட்டலைட் இருக்குது. அந்த சேட்டலைட் இந்த போலை ஒரு டைம் சுற்றி வரத்துக்கான டைமு கரெக்டாக 1.41 ஹார், 84.6 மினிட், 5024 செகண்டு. ரைட்டா? போல்லேருந்து போல், இப்போ நார்த் போல்லேருந்து ஒரு சேட்டலைட் கிளம்புது, திரும்பி அது சவுத் போல் போயிட்டு அகைன் நார்த் போல் வரது தான் ஒரு டைம் பீரியட். ஸோ அந்த டைம் பீரியடுக்கான ஈக்குவேஷன் t = 2π √r/g. அதுக்கான இதில் சம்மெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஈக்குவேஷன் தான் வேணால் ரேஷியோ சம் கேட்பாங்க. டைம் பீரியட் டேரெக்டாக எர்த்தோடது தெரியும், 84.6 மினிட், 5024. அவ்வளோதான் இங்கே ஆர்பிட்டலே, வேறு ஒன்றுமே இல்லை. ஆர்பிட்டல் வெலாசிட்டி 2 விஷயம் தான். ஒன்று v0 கண்டுபிடிக்கணும், v0க்கான ஈக்குவேஷன் √gm/rன்னு சொல்லணும், இல்லைனா √grன்னு சொல்லணும். ரைட்டா? அப்புறம் எஸ்கேப்புக்கும் ஆர்பிட்டலுக்கும் ரேஷியோ போடணும். அதுக்கப்புறம் டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். ரைட்? இருக்கிறதுலையே ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும். இப்போது இந்த எர்த்தில் ஒரு சேட்டலைட் எர்த்தை சுற்றி மேலே எங்கேயும் சுற்றி வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனர்ஜி ஆஃப் த சேட்டிலைட். இப்போ நம்ம பேச போகிறது எனர்ஜியை பற்றி பேச போகிறோம். 11th பசங்க இது உங்களுக்கு ரொம்ப புதுசு. 12th அட்டாமிக் ஃபிசிக்ஸில் இந்த கான்செப்ட் வரும். நான் இன்னும் அதுவும் உங்களுக்கு நடத்தலை. அப்போ எல்லாருக்குமே இது புதுசு. ரைட்டா? ஸோ கொஞ்சம் நிதானமாக கற்றுக்கோங்க. கவனி. எனர்ஜி ஆஃப் சேட்டலைட்.
உங்களுக்கு நல்லா தெரியும் கைனடிக் எனர்ஜியும் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் சேர்ந்தது தான் டோட்டல் எனர்ஜி. டெரிவேஷன் போடல, டேரக்ட் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் படிக்க போதும். டோட்டல் எனர்ஜி ஆஃப் சேட்டலைட், கைனடிக் எனர்ஜியும் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் சேர்ந்தது தான் டோட்டல் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜிக்கு என்ன சார் ஃபார்முலா? half mv². இங்கே விக்கு பதிலாக v0², ஏன்னா ஆர்பிட்டல் வெலாசிட்டி. half m gm/r. அப்போது g கேபிட்டல் M ஸ்மால் m/2r. எல்லோரும் இதை நல்லா படிங்க. இனிமேல் ஒரு எர்த்தை சுற்றி ரிவால்வ் ஆகக்கூடிய ஒரு சேட்டிலைட்டு, அதோட கைனடிக் எனர்ஜி gmm/2r. கரெக்டாக? gmm/2r. பொட்டென்ஷியல் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி u. யூக்கு பதிலாக g கேபிட்டல் M ஸ்மால் m/r மைனஸ். இது எங்கே இருந்துங்க சார் வந்தது? 12th பசங்க உங்களுக்கு நல்லா தெரியும், kq1 q2/r. நேற்று உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் பொட்டென்ஷியல் எனர்ஜியில் gmm/rன்னு சொல்லி கொடுத்தேன். இதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் டோட்டல் எனர்ஜி. நான் ஆட் பண்ணி காமிக்கல, டேரெக்டாக காமிச்சிடுறேன். அப்போ டோட்டல் எனர்ஜி மைனஸ் gmm/2r. உங்களால் 3 விஷயம் உணர முடியுதான்னு பாருங்கள். கைனடிக் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் gmm/2r. கேபிட்டல் M யார், ஸ்மால் m யாருன்னு கற்றுக்கணும். கேபிட்டல் M மாஸ் ஆஃப் எர்த்து, ஸ்மால் m மாஸ் ஆஃப் சேட்டிலைட்டு. ஆர் நல்லா யோசிங்க. இந்த ஆர் என்னன்னா, இந்த ஆரும் ஹெச்சும் சேர்ந்தது தான் இந்த ஆர், ஆர் ப்ளஸ் ஹெச். இதில் ரேஷியோ சம்மை அடிக்கடி கேட்பாங்க. எப்படி சார் நாங்கள் கற்றுக்கிறது? நான் எழுதுகிற மாதிரி எழுதி பழகிக்கோ. கைனடிக் எனர்ஜிக்கும் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கும் டோட்டல் எனர்ஜிக்கும் என்ன சார் ரிலேஷனு? கைனடிக் இப்போ தான் சொன்னேன் gmm/2r. கைனடிக் எப்போவுமே பாசிட்டிவில் தான்டா இருக்கும். பொட்டென்ஷியல் மைனஸ் gmm/r, டோட்டல் மைனஸ் gmm/2r. ரைட்டா? இங்கே 2r இல்லைல்ல, இப்போ டினாமினேட்டரில் ஒரு 2, மேலே ஒரு 2. கரெக்டாக? இப்போ ரேஷியோ போடுங்க, அடிங்க அது. சார் கைனடிக் எனர்ஜி 1 மைனஸ் 2 மைனஸ் 1. எத்தனை கொஷின் பேப்பர்னாலும் எடுத்து பார்த்துக்கோ. இதே கொஷின் அட்டாமிக் ஃபிசிக்ஸ்லேயும் வரும். எனர்ஜி ஆஃப் சேட்டலைட்டு கைனடிக்கும் பொட்டென்ஷியலுக்கும் என்னடா ரேஷியோ? 1:-2 சார். கைனடிக்கும் டோட்டலுக்கும் என்னடா ரேஷியோ? 1:-1. நான் எழுதுகிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை ரேஷியோ பார்த்து போட்டுருங்க. பொட்டென்ஷியலுக்கும் டோட்டலுக்கும் என்னடா ரேஷியோ? சார் -2:-1, மைனஸ் மைனஸ் போய்டும், 2:1. இந்த ஐடியா இல்லைனா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது இந்த எனர்ஜி ஆஃப் சேட்டலைட் சம்மில். ஸோ கைனடிக் எனர்ஜியும் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் சேர்ந்தது தான் டோட்டல் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா gmm/2r, அது பாசிட்டிவில் தான் இருக்கும். பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா gmm/r, அது கண்டிப்பாக நெகட்டிவில் தான் இருக்கும். டோட்டல் எனர்ஜியும் கண்டிப்பாக நெகட்டிவில் தான் இருக்கும், gmm/2r. உங்களுக்கு தெரியுமா, கைனட்டிக்கும் டோட்டலும் ஒரே வேல்யூ தான், ஆனால் கைனட்டிக் ப்ளஸ்ஸு, டோட்டல் மைனஸ்ஸு. ரைட்டா? ஸோ இனிதே நிறைவடைந்தது இந்த கிராவிடேஷன் லெசனு. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பேசணும், ஓடிடாத ஒரே நிமிஷம். இப்போ ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே இன்றைக்கி நம்ம பேசினது ஹைட்டு. ஓகே, உன் வெலாசிட்டி எஸ்கேப் வெலாசிட்டியோட கம்மியாக இருந்தால் ஹைட்டு. ஃபார்முலா டக்குன்னு பாருங்கள், v²r v² - v². உன் வெலாசிட்டி அதிகமாக இருந்தால் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் ஸ்பீடு v² - v². Law of orbit, all the planets are revolve around the sun in elliptical orbit. Law of area, equal ஏரியாவை ஈக்குவல் டைம் இன்டர்வலில் கிராஸ் பண்ணும். dA/dt = L/2m, இல்லைன்னா கான்ஸ்டன்ட். ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டுன்னு நீங்கள் கற்றுக்கணும். இப்போ மட்டும் இல்லை, சர்க்குலர் மோஷனாக இருந்தாலும் எலிப்டிக்கல் மோஷனாக இருந்தாலும் ஆங்குலர் மொமெண்டம் மாறாது. நல்லா கற்றுக்குங்க. VP/VA ரேஷியோ கேட்டாங்கனாலே அது RP/RA தான். எசென்ட்ரிசிட்டி வச்சு சொல்ல சொன்னாங்கன்னா ஈக்கு பதிலாக C/Aன்னு சொல்லுங்கள். ஏ செமி மேஜர்னு சொல்லுங்கள். சி வந்து சென்டர் ஆஃப் எலிப்டிக்கல் ஆர்பிட்டுக்கும் சன்னுக்குமான தூரம்னு சொல்லுங்கள். RAவுக்கு A × 1 + Cன்னு தெரியும். RPக்கு A × 1 - Cன்னு தெரியும்.
ரேஷியோ விபி பை விஏவாக இருந்தாலும் ஆர்ஏ பை ஆர்பியாக இருந்தாலும் மேலே ப்ளஸ்ஸு தான், ஏன்னா ரெண்டுமே மேலே அதிகம். என்ன ஒமேகா பி பை ஒமேகா ஏ வரும்பொழுது தான் ஒரு ஸ்கொயர் வந்துடும். ஸ்கொயர் ஆஃப் த டைம் பீரியட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு கியூப் ஆஃப் த செமி மேஜர் ஆக்சிஸ். இது வந்து லா ஆஃப் பீரியட். ஏக்கு பதிலாக ஆர்பி ப்ளஸ் ஆர்ஏ பை 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. டைம் பீரியட் ஃபார்முலா t ஈக்குவல் டு 2 பை ரூட் ஆஃப் ஆர் பை ஜின்னு கற்றுக் கொடுத்தேன். ஆர்பிட்டல் வெலாசிட்டி ரெண்டு ஈக்குவேஷன் ஜிஎம் பை ஆர்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை ரூட் ஆஃப் ஜிஆர்னு தெரிஞ்சுக்கணும். எஸ்கேப்புக்கும் ஆர்பிட்டலுக்குமான ரிலேஷன் தெரிஞ்சுக்கணும். டோட்டல் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி. இப்போ ரேஷியோ போடுங்க. இது -1, இது +1, இது -2. இப்போ நான் மாற்றி போட்டிருக்கேன், உனக்கு புரியுதா? ஃபஸ்ட்டு கைனட்டிக் போட்டேன், பொட்டென்ஷியல் போட்டேன், அப்போ தான் டோட்டல் போட்டேன். எப்படி போட்டாலும் கைனட்டிக் ₹1, பொட்டென்ஷியல் ₹2, -2, டோட்டலு -1. உனக்கு புரியுதா? கைனட்டிக்கும் பொட்டென்ஷியலும் சேர்ந்தது தான் டோட்டல். கைனட்டிக் ₹1, பொட்டென்ஷியல் ₹2 மைனஸு, அப்போ -2ல் +1 போச்சுன்னா -1. எந்த இடத்துலையும் இது மாறவே மாறாது. நீங்கள் ஃபிசிக்ஸ் புக்கில் எங்கே வேணாலும் படிங்க, டோட்டல் எனர்ஜினாலே அது -1 தான், பொட்டென்ஷியல்னாலே அது -2 தான், கைனட்டிக்னாலே அது +1 தான். ரைட்டா? ஸோ எல்லா யூனிட்டையும் முடிச்சுட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக புரியும். ரைட்? இப்போ கிராவிடேஷன் முடிஞ்சுது.